ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், விஜய் அவர்கள் சிஎம்ஆ பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நேற்று முதல் முறையாக டெல்லியில் போய் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு. அது போக நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அவர் சந்திச்சிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களை சந்திக்கல. விஜய் அவர்களோட இந்த விசிட் எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி போய் பிரதமரை பார்த்திருக்கிறார். அது ஒரு சம்பிரதாய முறையிலான சந்திப்பு. யார் முதலமைச்சரானாலும் முதல்ல போய் பார்ப்பாங்க. குடியரசுத் தலைவரை பார்ப்பாங்க, குடியரசு துணைத் தலைவர், பிரதமர், அப்புறம் அவர்களுக்கு யார் விருப்பப்படுகிறார்களோ மத்திய அமைச்சர்கள் அல்லது மாற்றுக் கட்சின்னா அந்த கட்சி தலைவர்களை பார்ப்பாங்க. இவர் நேற்றைக்கு போய் பிரதமரை பார்த்த பிறகு நிகழ்ச்சி நிரலில் இருந்தது பிரதமரை பார்ப்பார், அதன் பிறகு அமித்ஷா, அதன் பிறகு நிர்மலா சீதாராமன்னாங்க. அமித்ஷா அலுவலகத்தில் அப்பாயின்மெண்ட்டே கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமனை இப்போ நிதியமைச்சரை பார்த்துருக்காரு. குடியரசுத் தலைவரையும் குடியரசு துணைத் தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவரையும் நேற்றே பார்ப்பார்ன்றது அது இல்லை. அதை விட முக்கியமானது, இன்று காலையில் காங்கிரஸ் தலைவர், முன்னாள் தலைவர் சோனியா காந்தியையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியையும் அவர் சந்தித்து பேசுவார் என்று இருந்தது. அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு காரணம் என்னென்னா, காங்கிரஸ் கர்நாடகா பொலிட்டிக்கல் கிரைசிஸில் இப்போ பிஸியாக இருக்காங்க. இன்று மதியம் 3:30 மணி அளவில் சித்தாராமையா ராஜினாமா செய்துட்டு டிகே சிவகுமார் முதலமைச்சர் ஆகிறார். ஸோ அந்த இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதனால் பார்க்கல அப்படின்னு ஒரு தகவல். அது எந்த அளவு உண்மை தெரியாது. காங்கிரஸ் தமிழகத்தை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி, காங்கிரஸ் எம்பி கிறிஸ்டோபர் திலக் ஒரு பேட்டியில் சொல்கிறார். பட் அவருக்கு முதலமைச்சர் விஜய் சோனியா காந்தியையும் குறிப்பாக ராகுல் காந்தியை சந்திக்காதது என்பது பூர்வங்களை உயர்த்தக்கூடியது. ஏன் அதை பண்ணலன்னு நமக்கு தெரியல. என்ன நேற்று நடந்தது, பிரதமரை வழக்கமாக இந்த மாதிரி சந்திக்கும்போது அதிகாரிகள் குழு ஒன்று போகும். ஆனால் இன்றைக்கு தினமலரில் வந்திருக்க செய்திப்படி பார்த்தா தனி விமானத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் போயிருக்கிறார். அவருடன் பெரும்பாலும் அவருடைய தனி உதவியாளர்கள், குறிப்பாக திரைத்துறையில் இருந்தவர்கள், அந்த காலகட்டத்திலிருந்து உதவியாளர்களாக இருந்த ஜெகதீஷ் போன்றவர்கள், அப்புறம் சில தொழிலதிபர்கள், பதவியேற்பின் போது இருந்தவர்கள், பதவியேற்புக்கு முதல் நாள் ஆளுநரை சந்தித்து 9ஆம் தேதி ஆளுநரை சந்தித்த பொழுது அவருடன் இருந்த குறிப்பிட்ட சில ஒரு தொழிலதிபர், இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் பிரதமரை சந்திக்க போகும்போது, முதன்முறையாக போகும்போது தலைமைச் செயலாளர் உடன் போவார். இந்த முறை தலைமைச் செயலாளர் போகல, யாரோ முதன்மை செயலாளர் மட்டும் போனதாக கேள்விப்படுகிறேன். இரண்டாவது, அமைச்சர்கள் சிலராவது கூட போவாங்க. இந்த தடவை அமைச்சர்கள் ஒருவர் கூட போகலை. சந்திப்பின் பொழுது சாதாரணமாக முதன்முறை சந்திப்பின் பொழுது அதிகாரிகள் உடன் இருப்பார்கள். அந்த விஷுவல்ஸ் வரும். இப்போ எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2016 இதே மாதிரி மே மாதம் ஜெயலலிதா வெற்றி பெற்ற பிறகு, அவர் கடைசியாக வெற்றி பெற்ற தேர்தல் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் என்று நினைக்கிறேன், அவர் 3-4 தேதி வாக்கில் என்று நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் அவர் டெல்லி போன பொழுது அன்றைய தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் போனார். மாலை 4:30 மணி அளவில் பெருசாக விளம்பரப்படுத்தப்பட்டது. பிரதமரை சந்தித்து கோரிக்கையெல்லாம் கொடுத்தாங்க ஜூன் மாதம். இன்ஃபேக்ட் அதுதான் அந்த அம்மா கடைசியாக பிரதமரை சந்தித்தது. அதன் பிறகு செப்டம்பர் மாதம் நோய்வாய்ப்பட்ட அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பரில் இறந்து போனாங்க. ஸோ இந்த மாதிரி முதன்முறை போகும்பொழுது அந்த பயணத்தில் எப்பயுமே தலைமைச் செயலாளர் போவார். அதாவது பிரதமரோட சந்திப்பில் தலைமைச் செயலாளர் இருக்கிறாரோ இல்லையோ, அந்த பயணத்தில் தலைமைச் செயலாளர் போவார். பிரதமர் அலுவலகத்துக்கு எங்கே அந்த சந்திப்பு நிகழ்கிறதோ அங்கே பிரதமர் அலுவலகமோ வீடோ, அவருடன் முதலமைச்சருடன் தலைமைச் செயலாளரும் போவார். சில நேரங்களில் அந்த சந்திப்பில் உடன் இருப்பார், அந்த அறையில் அல்லது வெளியில் உட்கார்ந்துருப்பாங்க. ஒன்றுனா வெளியில் உட்காந்துருப்பாங்க. பட் ஏன் இந்த முறை தலைமைச் செயலாளர் டெல்லிக்கே போகலன்றது நமக்கு தெரியல. ஏன்னா நிறையா இப்போ மாநில அரசுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றன, நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. மத்திய அரசின் உதவியை பெரிய அளவில் தமிழகம் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறது. இவங்க வெளியில் கொடுத்த செய்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் அறதப்பழசலான அதே விஷயந்தான். அது பேர் என்ன, இப்போ மீனவர்களை விடுதலை பண்ணணும், புதுசாக வந்தது மேகதாது, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்த முன்னால் பாடணும். சரி, தீஸ் ஆர் ஆல் நாட் உங்களுக்கு லைஃப் அண்ட் டெத் இஷ்யூஸ் கிடையாது. இது எதுவுமே மெயின் நிதி ஆதாரங்கள் சம்மந்தப்பட்டது. ஏகப்பட்ட நிதி நமக்கு வர வேண்டியிருக்குது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்த பொழுது அதை வலியுறுத்தியதாக சொல்லுகிறார்கள்.
வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அரசு. வழக்கமாக இந்த மாதிரி பார்த்துட்டு வெளியில் வந்தால் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் ஜெயலலிதாவோ, கருணாநிதியோ, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் கூட செய்தியாளர்களிடம் பேசுவாங்க. என்ன கோரிக்கையை வச்சோம், அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த ரியாக்ஷனுமே ப்ரெஸ்ஸையும் அங்கே பார்க்கல. இந்த ப்ரெஸ் இஷ்யூ நம்ம பேசுவோம் சார். அதுக்கு முன்னாடி பொலிட்டிக்கலாக ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போ கோல்டு வார் நடக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா சில நாடுகள் அமெரிக்காவோடையும் சேர மாட்டாங்க, யூஎஸ்எஸ்ஆரோடு சேர மாட்டாங்க. ஏன்னா யூஎஸ்எஸ்ஆர் கிட்ட நெருங்கணும்னா அமெரிக்கா கோவப்படுவாங்க, அமெரிக்கா கிட்ட நெருங்கியாச்சுன்னா யூஎஸ்எஸ்ஆர் கோவப்படுவாங்க. இங்கேயும் விஜய் ஏற்கனவே அந்த விஷயத்த பண்ணுறாரான்னு தோணுது. ஒன்று பிஜேபியோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான இமேஜும் அவர் விரும்பலை. ஸோ பிஜேபியோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரு. காங்கிரஸோட ரொம்ப கிட்ட போனால் பிஜேபி கோச்சுப்பாங்க. ஸோ காங்கிரஸ் கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாரா எப்படி? இது காங்கிரஸ் கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கவர்மெண்ட்டு போயிடுங்க. இந்த கவர்மெண்ட்டே காங்கிரஸால் நிற்குது. 5 எம்எல்ஏ இல்லைன்னா கொலாப்ஸ் கவர்மெண்ட். இவங்களுக்கு இப்போ இருக்கிறது 107ங்க, 5 112ங்க. மிச்சம் இருக்கிறது யாருன்னா 2 லெஃப்ட் 4, விசிகா 2 6, ஐயுஎம்எல் 1 2 8. இதில் வந்து இந்த 8 வந்து நீங்கள் 5 கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 107 8 115 தான். அது எனக்கு புரியுது சார். பட் நேஷனல் லெவலில் ராகுலோடலாம் ரொம்ப நெருக்கமாக இல்லைன்ற ஒரு இமேஜ் இந்த முறை அங்கே போன பொழுது இன்னைக்கு இட்டினரியில் இருந்தது. இன்றைக்கி வந்து ராகுலையும் சோனியாவையும் பார்க்குறதா இருந்தது. அவங்க கர்நாடகா கிரைசிஸில் 2 பேரும் பிஸியாக இருக்காங்க, அதனால் பார்க்கலன்றது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. இதுவும் முக்கியமான விஷயம். ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதுல ஒன்றும் தலைமொழிகிட்ட போகிறது கிடையாது. ரெண்டாவது அது சிறப்பு விமானம், எப்போனா நீங்கள் எடுத்துக்கலாம், ஷெட்யூல்டு ஃப்ளைட்டு கிடையாது. ஆகவே இவங்க வந்து அரசுமுறை பயணமாக வந்தார்கள், அதனால் பார்க்கலன்னு கிறிஸ்டோபர் திலக் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் சொல்கிறது என்னை பொறுத்தவரையில் வந்து ஏற்புடையதல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதன்முறையாக டெல்லிக்கு வந்திருக்கிறோம். பிரதமர் விருப்பப்பட மாட்டார், பிஜேபி விரும்பாது. முதன்முறையாக வரும்பொழுது எதுக்கு அவங்கள வரசிக்கணும்னு பார்க்காம மேபி இருக்கலாம், நான் அதை மறுக்கலை. பட் அப்படி அது வந்து ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷன் கிடையாது. ஏன்னா உங்கள் கவர்மெண்ட்டே காங்கிரஸ் இல்லாமல் கிடையாது இன்றைக்கி உங்களுக்கு வந்து. இன்னொன்று ஜேஎன்யூவில் இன்றைக்கி வந்து வள்ளுவர் சிலை திறப்பு இருந்தது, அந்த நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ எதையுமே பண்ணாமல் ஒன்லி பிரசிடெண்ட்டை பார்க்கல, வைஸ் பிரசிடெண்ட்டை பார்க்கல. ஏன்னா இது ரொம்ப சம்பிரதாயமான ஒரு விஷயம். ஃபஸ்ட் டைம் போகும்போது பிரசிடெண்ட்டையும் வைஸ் பிரசிடெண்ட்டையும் முதலமைச்சரான பிறகு எல்லா மாநில முதலமைச்சர்களும் போய் பார்ப்பாங்க. அதுவே இல்லை. சோனியா ராகுலையும் பார்க்கல, ஜேஎன்யூ ஃபங்க்ஷன்லேயும் கலந்துக்கல. அவர் சென்னை திரும்பி விட்டார். நான் என்ன உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன்னா கேப்ரியல், இந்த சந்திப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாநில அரசின் பிரதான கோரிக்கைகள் என்ன, அதற்கு மத்திய அரசோட பதில் என்னன்னு பார்க்கும்பொழுது, மத்திய அரசோட உதவி இல்லாமல் இங்கே நம்ம எதுவுமே பெரிய அளவில் செய்ய முடியாத போது அதற்கு எடுக்கப்பட்ட முன்முயற்சிகள் என்ன, பிரதமர் என்ன பதில் சொன்னார், அது இட் இஸ் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத். யார்? விஜய் வாயிலேருந்து அது வரணும். ஒன்று அவரே பேசணும், இல்லைனா அவர் சார்பாக மூத்த அமைச்சர்களோ அல்லது தலைமைச் செயலாளரோ, நிர்வாக ரீதியிலான விஷயம் என்பதால் தலைமைச் செயலாளர் கூட அதை பேசலாம். இந்த தமிழ் தாய் வாழ்த்து, கீழடி, அது இதெல்லாம் ஒரு பக்கம் வைக்க. நீங்கள் மெயின் இஷ்யூஸ் நிறைய லைஃப் அண்ட் டெத் இஷ்யூஸ், ஐ மீன் வந்து மாநில அரசு நலன் சார்ந்த பல விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு வந்து. இப்போ உதாரணத்துக்கு பிஎம்ஸ்ரீயை வந்து நீங்கள் கையெழுத்து போடுங்க, அவர் கையெழுத்து போடுவார்னு தர்மேந்திர பிரதான் ஏற்கனவே சொல்கிறாரு. விஜய் தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வித்துறை அமைச்சர் இந்த பிஎம்ஸ்ரீ இஷ்யூவில் வந்து எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டுடுச்சு, இன்க்ளூடிங் கேரளா. பெங்கால் பிஜேபி போன பிறகு, மம்தா பானர்ஜி தோற்கடிக்கப்பட்ட பிறகு அவங்க சுச்சுவேஷனும் மாறிடுச்சு. த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா ரெஃப்யூசிங் டு சைன் பிஎம்ஸ்ரீ. அது ரொம்ப நாள் நீடிக்காது. எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்ட பிறகு ஒரு மாநிலம் தனி தீவாக இயங்க முடியாது. இது சிஸ்டம் அலோவ் பண்ணாது. அது தர்மேந்திர பிரதான் அதை தான் என்ன சொல்கிறாரு, பிஎம்ஸ்ரீயில் வந்து விஜய் அரசு கையெழுத்து போடும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நேற்றைய சந்திப்பில் பிஎம்ஸ்ரீ பற்றி பேசப்பட்டதா? ஏன்னா அது ஒரு நமக்கு வர வேண்டிய கிட்டத்தட்ட 2000 கோடியோ 3000 கோடியோ வந்து நிதி வந்து நிதி 2000 கோடிக்கு மேலே நினைக்கிறேன். நிதி அவங்க ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே இதில் கையெழுத்து போட்டுக்கிறோம். அது தப்பு ரைட்டு, அந்த மெரிட்ஸ்குள்ளே போகாதீங்க. அது சலிச்சிச்சு. 5 வருஷமாக பேசி சலிச்சு போச்சு. என்ன டிசிஷனை கவர்மெண்ட் எடுக்க போகுது, அது குறித்து பிரதமர் ஏதாவது விஜய் கிட்ட இண்டிகேட் பண்ணாரா, அல்லது பிரதமர் அதை பற்றி ஏதாவது இவர் முதலமைச்சர் ஏதாவது சொன்னாரா? சரி, அப்படி இல்லைன்னா வந்து அதன் பிறகு நிதியமைச்சரிடம் பேசும்பொழுது இந்த இஷ்யூஸ் ஏதாவது பேசப்பட்டதா? ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த பயணம் ஒரு விஜய்க்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய பயணம் என்று இல்லை. இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் விசிட் டு கேபிட்டல்னு எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு தோணுது. இது ஒரு சம்பிரதாயம் தானே சார்? இதை வச்சு சம்பிரதாயத்தில் கேப்ரியல், சம்பிரதாயத்தில் சில இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கும்.
கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வந்து சம்பிரதாயம் அதை சொல்லிட முடியாது. சில அதுதான் நான் சில அடிக்குவேட் ஹிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. மாநில அரசு போராடி தான் உங்களுக்கு வந்து வாங்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் துறை செயலாளர்களெல்லாம் போய் பார்த்த முதலமைச்சர்கள் இருக்காங்க. ஜோதி பாசுலாம் வந்து முதலமைச்சராக இருக்கும்பொழுது ராஜீவ்காந்தி பீரியட்லேயும் சரி, அதுக்கு பிறகு வந்து இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி பீரியடு, ராஜீவ்காந்தி பீரியடு, மன்மோகன் சிங் பீரியடு, வாஜ்பாய் பீரியடு, எல்லா பீரியட்லேயுமே வந்து அவர் வெஸ்ட் பெங்காலில் முதலமைச்சராக இருந்தவர் ஜோதி பாசு. அவரை பற்றி சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து பிரதமரை சந்திக்கிறது, துறைசார் அமைச்சர்களை சந்திக்கிறதை தாண்டி மத்திய துறை செயலாளர்களை போய் நேரில் பார்ப்பாராம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு யூனியன் செக்ரட்டரிஸை ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது அதுக்கு மரியாதை அதிகம். ஏன்னா செக்ரட்டரிஸ் வந்து எந்திரிச்சு நிற்பாங்க ஒரு சீஃப் மினிஸ்டரை வந்து பார்க்குறாரு அப்படின்னு. ஸோ அத்தகைய முதலமைச்சர்கள் இருந்த காலகட்டம் உண்டு உங்களுக்கு. இந்த பயணங்களில் வந்து சில குறிப்பிட்ட அதிகாரிகளுடைய சில அனுபவம் அவங்க மத்தியில் நான் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ யூனியன் கேபினட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் வந்து சோமநாதன், டிவி சோமநாதன். கேபினட் செக்ரட்டரி இஸ் தி நம்பர் 1 சிவில் சர்வெண்ட். கம்ப்ளீட் அவர் தான் இன்சார்ஜ். கேபினட் செக்ரட்டரினா ஃபைனல் அத்தாரிட்டி. அவர் நம்பர் 1 சிவில் சர்வெண்ட். அவர் தமிழ்நாட்டு கேடர் ஐஏஎஸ். அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்களை சாதிப்பது என்பதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்ஃபேக்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் வந்து டிவி சோமநாதன் வந்து நிறையா ரோல் பின்னால் வந்து ப்ளே பண்ணார்னு தகவல் உண்டு. ஏன்னா நிர்வாக ரீதியில் இவங்க வந்து பொலிட்டிக்கலாக பிஜேபியோட நிறைய சண்டை போட்டுக்கிட்டு, ஏன்னா இப்போ 5 வருஷம் இவங்க கடுமையாக சண்டை தான் போட்டாங்க. அந்த சண்டை போடும்போது கூட வந்து அங்கே வந்து ஒரு 1.5 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக டிவி சோமநாதன் இருக்கிறார். அங்கே நிறைய காரியங்களை மாநிலத்துக்காக இவங்க சாதிச்சாங்கன்னு எல்லாம் தகவல்கள் உண்டு. இப்போ அத்தகைய வாய்ப்புகள் இருக்கும் பொழுது இந்த அரசு என்ன முயற்சிகளை மேற்கொண்டது, இவங்க இந்த பயணத்தில் வந்துங்க வழக்கமாக இப்படி இருக்கும்போது வெறும் சம்பிரதாய முறையிலான ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி சில இண்டிகேட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். அது எதுவுமே இப்போ கிடைக்கல. அவருடைய பயணம் வேறு வந்து கட் ஷாட்னா 2 நாள். பட் எக்ஸப்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் அண்ட் எதிர்கட்சி தலைவர், ஈவன் பொலிட்டிக்கல் கொலீக், அவங்கள யாரையுமே பார்க்கல. ஸோ நீங்கள் சொல்ல வரது என்னென்னா பிளான் பண்ணபடி போகல. ரெண்டாவது வாட் டிரான்ஸ்பயர்டு. ஏன்னா 10 நிமிஷம் பிரதமரோட, சில பேர் 30 நிமிஷம் தான், சில பேர் ரொம்ப 10 நிமிஷம் தான். இட் வாஸ் அ வெரி வெரி ஷார்ட் அண்ட் வெரி ப்ரீஃப் மீட்டிங்கிறாங்க. சும்மா அந்த தமிழ் தாயே இந்த அது பேர் என்ன, மீனவர்களை விடுதலை, மேகதாது, இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. நான் சொல்கிறேன், பெரிய இஷ்யூ கிடையாது இது. அதை தவிர எக்கச்சக்க இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன, கண்டிப்பாக அவர் கேட்டிருப்பார், சொல்லியிருப்பார். பிரதமர் பதிலே சொல்லலைன்னா அதுவும் நியூஸ். எனக்கு என்ன ரிசப்டிவாக இல்லைன்னு அர்த்தம். அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது மோடி அவர்கள் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. யூஸ்வலாக மோடி அவர்கள் ஸ்டாலினோடையோ இபிஎஸோடையெல்லாம் இருக்கும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது மோடி அவர்கள் கம்ஃபர்டபுளாக இல்லை. ரெண்டாவது நான் இன்னொன்று அப்சர்வ் பண்ணது என்னென்னா, பொதுவாக பிஜேபியை பொறுத்தளவில் திமுக எதிர்ப்பு கட்சிகளோட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில். பட் இங்கே தாவேகா திமுக எதிர்ப்பு கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாடு பாஜக டஃப்பாக அட்டாக் பண்ணுறாங்க தாவேகாவை. இல்லை, அது இங்கே இருக்க பாஜக விடுங்க, நீங்கள் அது லிஸ்ட்லேயே கணக்கில் கிடையாது. அது இல்லை, அது பிஜேபியோட ஸ்டாண்டை காட்டுது. இல்லை, அப்படி எடுத்துக்க முடியாது. பொலிட்டிக்கலாக இங்கே ஏற்று தான் எல்லாரும் தாவேகா எதிர்க்கிறாங்க, அவங்களும் கோஷ்டி காணம் பாடின்னு இருக்காங்க, அவ்வளோதான். 18 நாள் கூட ஆகலைங்க ஒரு கவர்மெண்ட் வந்து. அதனால் இதில் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் டெல்லி விசிட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து மே நாட் பி a சக்ஸஸ்ஃபுல் விசிட்டோன்னு எனக்கு தோணுது. நான் ஐம் நாட் கன்க்ளூடிங், பட் அதாவது தீர்ப்பு எழுதலை. இது வந்து ஒரு யூஸ்வலாக ஒரு புதுசாக கவர்மெண்ட் வரும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜூபிலியன்ஸ், அந்த ஒரு புத்தெழுச்சி, அந்த ஒரு நம்பிக்கை வந்து இருந்த மாதிரி தெரியல. இதே இன்னொரு பெரிய டிஸ்டர்பிங் ட்ரெண்ட் அகைன். முதலமைச்சரான பிறகும் ஜோசப் விஜய் பத்திரிகையாளர்களை பார்க்க மறுக்கிறார். இட்ஸ் இஸ் அன்அக்செப்டபிள். சட்டப்படி நம்ம ஒன்றும் வலியுறுத்த முடியாது, அது நான் ஒத்துக்கிறேன். பட் உங்களுக்கு ஒரு மாரல் கமிட்மெண்ட் டு சொசைட்டி இருக்குல்ல. நீங்கள் ஓட்டு போட்ட மக்களுக்காகட்டும், நீங்கள் சேவை செய்கிற மாநிலத்துக்காகட்டும், நீங்கள் மக்களோட எப்படி பேசுவீங்க? த்ரூ மீடியா தானே பேசுவீங்க. உங்களுக்கு டெக்னாலஜி வந்து டைரெக்டாக பேசுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு, நான் அதை மறுக்கல. பட் ஏன் ப்ரெஸ்ஸை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓன் இன்ட்ரெஸ்ட். கேள்விகள் கேட்கும்போது நிறைய தவறுகள் அதிகாரிகள் போய் தான் சொல்லுவான், பெரும்பாலும் மறைப்பாங்க. அப்போது சில விஷயங்கள் உங்கள் காதுக்கு வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலமாக தான் தெரியும். அப்படி தான் ஜெயலலிதா, கருணாநிதிலாம் வந்து தவறுகளை சரி செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் ஸ்டாலினே வந்து ப்ரெஸ்ஸை பார்க்கல, சுத்தமாக பார்க்கல. பார்த்ததும் ஸ்டேஜ் மேனேஜர் எழுதி கொடுத்தது அப்படியே படிக்க வேண்டியது. ஸோ அதோட பலனை தான் திமுகவும் அனுபவிக்குது. ஏன்னா காதுகளுக்கு செய்திகள் போகாமல் இருந்தது.
ரெகுலர் ப்ரெஸ் இன்ட்ராக்ஷனில் இருந்தாங்கன்னா மேபி தே கூட டன் லிட்டில் பிட் பெட்டர். ஆட்சி மாற்றத்தை தடுத்திருக்க முடியும்னு சொல்லலை, இன்னும் ஓரளவு வெற்றி பெற்றிருக்கலாம், இன்னும் பல பிரச்சனைகளை தவிர்த்திருக்கலாம். இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னல் பர்டன் இப்போ நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு, பத்திரிகையாளர்களுக்கு பிரதமர் முதலமைச்சரிடமிருந்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை, சுத்தமாக இல்லை. எல்லா சீஃப் மினிஸ்டரும் டெல்லி போனாங்கன்னா மீடியா கிட்ட சம்பிரதாய ரீதியிலாத பேசுவாங்க, அதையும் அவர் பேசலை. மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் த்ரெட் பேராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க, போயிட்டு வந்து இங்கே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும். நேற்று இப்போ கலைஞராக இருந்தார்னா அங்கே பேசுனது மட்டும் இல்லை, அங்கே பேசிட்டு இங்கே வந்து பேசுவார். இப்போ இந்த மீடியாவை அவாய்ட் பண்ணுறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? இப்போ மோடி அவர்களை பொறுத்தளவில் அவருக்கு ப்ரெஸ்ஸை டீல் பண்ண முடியும், கேட்குற கேள்விக்கெலாம் கண்டிப்பாக பதில் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் ஓகே மீடியா வேண்டாம்னு அவாய்ட் பண்ணுறாரு. இப்போ விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து ப்ரெஸ் அவாய்ட் பண்ணுறாரா, இல்லைனா இல்லை எனக்கு கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்ற வந்து அவாய்ட் பண்ணுறாரா? மோடி இந்த பதவிக்கு வரத்துக்கு முன்னால் குஜராத்லேயுமே வந்து ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்தது கிடையாது. பட் அதுக்கு முன்னால் வென் வாஸ் அன் ஆக்டிவ் பிரச்சாரக் ஆஃப் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபி டெய்லி ப்ரெஸ்ஸோட பேசுவார், தினம் பேசுவார். அதான் சொல்கிறேன், அவருக்கு முடியும், இஸ் கேப்பபிள். இப்போ வந்து டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் பிஜேபி வாஜ்பாய் பீரியடில் வந்து 2001 நவம்பரில் தான் அவர் சீஃப் மினிஸ்டராக போகிறாரு. அதுக்கு முன்னால் பிட்வீன் 98 to 99 அந்த 1 இயர், அப்புறம் 99 to 2001 அந்த 4 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 4 இயர்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி ஆர் ஆல்டர்னேட்டிவ் டே ஈவினிங்கில் 4:35க்கு பிஜேபி ஹெட் குவார்ட்டர்ஸில் ப்ரீஃபிங் நடக்கும், யாராவது பேசுவாங்க. அப்போ சேரெல்லாம் எடுத்து போடுறது, மீடியாவை கூட பர்சனலாக இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் மோடி தான் பண்ணுவார். இன்ஃபேக்ட் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்துருக்கேன், ராஜ்தீப்லாம் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லியிருக்காரு ரெகுலராக மீடியாவோட டச்லேயே இருப்பார். சிஎம்மாக இருக்கும்போது சொல்லுவாராம், இந்த நியூஸ் தப்பாக போயிட்டு இருக்கு, உடனே கேர்ஃபுல்லாக பாருங்க பாரு, அந்த இன்புட்ஸ்லாம் கொடுப்பாராம். அதான் ப்ளஸ் கரண்ட் தாப்பரோட பேசுறதுக்கும் ரெடியாக போய் உட்கார்றாரு இல்லையா, அது டஃபாக இருக்குன்னு தெரிஞ்சுதான். ஸோ அதனால் வந்து மோடியோட நீங்கள் விஜய் ஒப்பிட முடியாது. இப்போ விஜய் வந்து 2.25 வருஷத்தில் நான் சொல்லிடுறேன், என்ன பாயிண்ட் என்னன்னா, மோடி அவர்கள் பிரஸ்ஸை சந்திக்கலனாலும் அவருக்கு முடியும், கேப்பபிலிட்டி இருந்து சந்திக்கல. விஜய் அவர்கள் அந்த இடத்துல இருந்து சந்திக்காம இருக்காரா, இல்லைன்னா நம்மளால கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற தயக்கத்துல இருந்து சந்திக்கலான்னு கேட்குறேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி. யங் சீஃப் மினிஸ்டர், ஃப்ரெஷ் சீஃப் மினிஸ்டர். இப்போ இதுக்கு நான் சொல்கிற பதில் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் அமைஞ்சிடும். நான் வந்து எப்படி நான் ஆன் வாட் பேசிஸ் கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய தகுதி முதலமைச்சர் விஜய்க்கு இல்லைன்னு நான் எந்த அடிப்படையில் சொல்ல முடியும்? ரைட், ஒரு வகையில் நீங்கள் தயங்குறதுலேயே பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்போ நான் வந்து மற்றவங்களை பற்றினா எனக்கு ஓரளவு தெரியும். திஸ் இஸ் அன் அன்டெஸ்டட் பர்சனாலிட்டி. இவர் ஒரு இதுவரை நாம் எடை போட முடியாத தெரியாத ஒரு ஆளுமை. அண்ட் இட்ஸ் இஸ் அ சீஃப் மினிஸ்டர், எலெக்டட் சீஃப் மினிஸ்டர். 35% மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. கொஞ்சமாவது தமிழ்நாடு வந்து கிரேஸ் பீரியட் கொடுக்கணும், அட்லீஸ்ட் 3 months. பட் எல்லாரும் ஏறி மிதிக்கிறாங்க. அது ஐ திங்க் இட்ஸ் வெரி சேட். அதுக்கு அவங்க ஒரு காரணம், டிவிக்கே விஜய்லாம் ஒரு காரணம், நான் மறுக்கல. கிவ் இம் சம் டைம். அது முதலாம் 6 மாதம்னுவாங்க, அட்லீஸ்ட் 3 months கிவ் தம் சம் ஹனிமூன் பீரியட். கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகட்டும். இன்றைக்கே எல்லா கேள்விக்கும் பதில் வேணுன்றாங்க, எல்லா பிரச்சனையும் அவர் தான் தீர்த்து வைக்கணுன்றாங்க. அஃப்கோர்ஸ் அது நம்ம தப்பு ரைட்டுன்னு சொல்ல முடியாது. எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். பட் உங்கள் கேள்விக்கான பதில் கேப்ரியல், ஐ ரெஃப்யூஸ் டு ஆன்சர். கொஞ்சம் டைம் கொடுப்போம். ஒன்று. ரெண்டாவது, இஷ்யூ இஸ் மச் பெட்டர். இது வெதர் இப்போ முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில் அதற்கான தகுதி திறமைகள் இருக்கிறதா என்பது அல்ல இன்றைய பிரச்சனை. மாநிலத்துக்கான இந்த சிக்கல்கள் குறித்து எந்த அளவுக்கு முதலமைச்சர் பிரதமரிடம் எடுத்துரைத்தார், அதற்கு பிரதமருடைய பதில் என்ன, சரி தமிழக அரசோட பதில் என்ன. சரி, சம்டைம்ஸ் சீஃப் மினிஸ்டர் பேசாமல் கூட போகலாம், ஓவர் த பீரியட் அவர் கற்றுக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஸ்டேட்டோட ரெஸ்பான்ஸ் என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட், தேர் இஸ் அன் எலெக்டட் கவர்மெண்ட், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்கிறது. இந்த அரசோட அல்லது ஆளும் கட்சியோட ரியாக்ஷன். இப்போ பார்ட்டியிலேருந்து யாரும் பேச மாட்டேன்றாங்க. அதை வச்சு நான் பேசுறதுன்றது வந்து அவனை இவன் தூக்கின்னு போட்டான், அவன் தூக்கின்னு போட்டான், ஆள் பிடிக்கிற வேலை. திஸ் இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ். இதுக்கு மேலே பல இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையில் நீங்கள் வந்து ரூலிங் பார்ட்டி என்ன ஃபீல் பண்ணுது? அங்கே என்ன சிக்கல் வருதுன்னா, பார்ட்டிக்கு ஸ்ட்ரக்சரே கிடையாது. பார்ட்டியில் இருக்க இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருமே எக்ஸப்ட் செங்கோட்டையன் எல்லாமே ஃப்ரெஷ் ஹேண்டு. இப்போ இந்த கான்செப்டே அவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு புரியும்னு தெரியாது. வேறு டீலிங் வித் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் கேப்ரியல். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு காலகட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்குது. ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. அந்த ரூலிங் பார்ட்டிக்கு
பல இடங்களில் வந்து பார்ட்டி ஸ்ட்ரக்சரே கிடையாது. இப்போ உங்கள் ஏரியாவில், என் ஏரியாவில், அவர் ஏரியாவில் லோக்கல் டிஎம்கே ஃபங்க்ஷனரிஸ் யாருன்னு நமக்கு தெரியும். வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், பகுதி பிரதிநிதி, கவுன்சிலரு, அவங்கள நமக்கு தெரியும். எம்எல்ஏ யாருன்னே தெரியல, எம்எல்ஏவே தெரியல, வேட்பாளர் யாருன்னு தெரியல. பார்ட்டி ஸ்ட்ரக்சரே இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனைனா கட்சிக்காரன் தான் முதல்ல வந்து நிற்பான், ரூலிங் பார்ட்டி வந்து நிற்பான், அல்லது எதிர்கட்சிக்காரன் வந்து நிற்பான். ரூலிங் பார்ட்டி முதல்ல வந்து நிற்கணும், ஒரு சிக்கல் தான். இப்போ பார்ட்டி ஸ்ட்ரக்சரே அவங்களுக்கு பல இடங்களில் இல்லை, கட்சி கட்டமைப்பே இல்லை. இது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு சூழல். சரி தப்புன்றதை தாண்டி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழல் இது. அன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கட்சி கூட்டம் நினைக்கிறேன் பேசுகிறாரு. பட் அவர் பேசுகிறதுலே பதில் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம், அந்த பிரச்சனையை அவர் குற்றச்சாட்டாக ஸ்டாலின் முன்வைக்கிறாரே ஒழிய, அவர் ஒரு பழுத்த அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு தலைவர், முன்னாள் முதலமைச்சர். அவர் அதை ஒரு சார்ஜாக வச்சுட்டு, குற்றச்சாட்டாக வச்சுட்டு, மக்கள் மீதான குற்றச்சாட்டாகவும் தாவேகா மீதான குற்றச்சாட்டாகவும் வச்சு கடந்து போகிறார். ஏன்னா அவர் தோத்துட்டார். அவர் சொல்கிறார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார், அவங்களுக்கு பல இடங்களில் கட்சி கட்டமைப்பே இல்லை, கட்சிக்காரர்களே இல்லை, அவங்களுக்கு பூத்தில் உட்கார ஏஜென்ட் இல்லை, எலெக்ஷனில் கவுண்டிங் ஏஜென்ட் இல்லை, ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ அது வந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்ற ஆதங்கத்தில் பேசுகிறீங்கன்னு புரியுது. பட் இது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? இது எப்படிங்க குளத்தூரில் அவர் தோக்குறாரு? போய் பார்த்தீங்கன்னா விசிபிளாக தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலையும் குளத்தூர் தொகுதியில் மட்டும் நீங்கள் போனீங்கன்னா சாதனைகள் வந்து விசிபிளாக தெரியுது. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. அவங்க வந்து சாலைகள் பராமரிப்பாக இருக்கட்டும், குடிநீர் தொட்டிகளாக இருக்கட்டும், அந்த ஒர்க் ஸ்டேஷன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. அது நிறைய விஷயங்கள் வந்து, அதாவது வந்து தொகுதி வந்து நன்றாக பராமரிக்கப்படுகிறது முதலமைச்சர் தொகுதின்னு தெரியுது. சாலைகள், குடிநீர் வசதி, விளக்கு, பேசிக் இஷ்யூஸ் எல்லாம் தோக்குறாரு. அப்போ ஏதோ ஒரு பெராடிகம் ஷிஃப்ட், கீழே டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்திருக்குது. காலு கீழே பூமி நகர்ந்துருக்குது. அதை திமுக வந்து அதை நகரும் போதும் உணரல, நகர்ந்த பிறகும் திமுக அதை உணரல. குற்றச்சாட்டாக ஸ்டாலின் சொல்கிறாரு. பட் இஷ்யூ இஸ் வெரி சீரியஸ். அவர் ரெப்ரஸன்டேட்டிவே இல்லை, பூத்துலேயும் இல்லை, கவுண்டிங் ஏஜென்ட்லேயும் இல்லை, தொகுதியிலையும் இல்லை, பிரச்சாரத்துக்கே போகாமல் ஜெயிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எம்எல்ஏ யாருன்னு ஓட்டு போட்ட பலருக்கும், தாவேக்காக ஓட்டு போட்டவங்க பல பேருக்கு அவங்க தொகுதி எம்எல்ஏ யாருன்னு தெரியல. அப்போது ஒரு புதுவிதமான சுச்சுவேஷனில் இன்றைக்கி மாநிலம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த டெல்லி பயணத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில உறவுகள், முதலமைச்சர் வாய் திறக்காமல் இருப்பது, பேசாமல் இருப்பது. சரி, முதலமைச்சர் பேசலன்னா அரசு பேசணும். ஏன்னா திஸ் இஸ் அ கவர்மெண்ட் இஷ்யூ, கவர்னன்ஸ் இஷ்யூ. அல்லது ரூலிங் பார்ட்டி சில சமயத்தில் அதை அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. கட்சி கட்டமைப்பும் இல்லை, எந்த பக்குவமும் இல்லை. ஒன்று முதலமைச்சர் பேசணும், இல்லை கவர்மெண்ட் பேசணும். ரெண்டு பேரும் பேசல. என்ன நடந்ததுன்னு தெரியலையே, மக்களுக்கு தெரியல. சும்மா 4 லைன் இதை கேட்டாங்க, அதை கேட்டாங்க, தமிழ் தாய் வாழ்த்து, இந்த கதையை வச்சு எத்தனை நாளைக்கு போட்டிங்க? சரி, இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜக தாவேக்காவை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. இப்போ தமிழ்நாட்டில் எந்த அரசியல் மாற்றம் நடந்தாலும் மத்தியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், அந்த கட்சி பார்த்தோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் புதுசாக எழுந்து வரும்போது அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க. ஏன்னா திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபோர்ஸ்ன்னு பார்க்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களோட எழுச்சி ஸ்டார்ட் ஆகுது. அதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இபிஎஸ் அவர்கள் வரும்போதும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, புதுசாக ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் இப்போ தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகி வந்திருக்கு. இந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸை டெல்லி எப்படி பார்க்குறாங்க, பிஜேபி எப்படி பார்க்குறாங்க? பாசிட்டிவாக பார்க்குறாங்க, நெகட்டிவாக பார்க்குறாங்களா? ஆஸ் ஆஃப் நோ பாசிட்டிவாக பார்க்குறாங்க. லாங் டேர்மில் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஆஸ் ஆஃப் நோ தி ரெலிஷியஸ், அவங்க வந்து ரசிக்கிறாங்க இதை. பிகாஸ் டிஎம்கே வீக்கனாக இருக்குது. டிஎம்கே வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பிஜேபி வீக்கனாக இருக்குது. அது இல்லாத ஒன்று. இவங்களுக்காவது வாழ்ந்து கட்டவங்க, அவங்க ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் கட்சி கட்டமைப்பு திமுக இருக்குதுங்க. பிஜேபிக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு 4 சீட்டை 1 சீட் ஆகிட்டாரு. யார்? நம்ம எடப்பாடி பழனிசாமி 27 சீட்டு வாங்கி நின்று சைபர் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க. கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்தா கிட்டத்தட்ட 33 சீட்டு நின்று 1 ஜெயிச்சிருக்கீங்க. அதை விட முக்கியமான, அவங்க ஒன்றும் சைபரோ ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் மெயின் இஷ்யூ அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக வந்து பெரிய அளவில் வந்து இன்று பலவீனம் அடைந்திருக்கிறது, அதிகாரத்திலேருந்து அகற்றப்பட்டிருக்கிறது, கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் வெளியில் போயிட்டாங்க. இதை பிஜேபி ரசிக்கிறது. இந்த நிமிஷத்தில் அவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி. காங்கிரஸ் தாவேக்கோட இருக்காங்க, அது பரவாயில்ல. பிஜேபியை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் எதிர்த்த மாதிரி இந்தியாவில் எந்த மாநில அரசுமே எதிர்த்தது கிடையாது, இன்க்ளூடிங் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவன் பினராயி விஜயன் கவர்மெண்ட்.
மக்களால் தோற்கடிக்கப்பட்ட சிபிஎம் கவர்மெண்ட்டு கூட எந்த அளவு ஏற்றது கிடையாது. கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணது, நடுத்தரில் ஃபைட் பண்ணது, ஒவ்வொரு இஷ்யூலையும் ஃபைட் பண்ணது, பொலிட்டிக்கலாக அந்த இஷ்யூஸ் அலைவாக வச்சுருந்தது. டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், பிஎம் ஸ்ரீயாக இருக்கட்டும், மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து அது நியாயமான எதிர்ப்பாக கூட பல நேரங்கள் இருந்திருக்கிறது, மறுக்கவில்லை. ஸோ அந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டை 2 எலெக்ஷனில் ஃபஸ்ட் கிளாஸாக அறுவடை பண்ணி கம்ப்ளீட்டாக பிஜேபியை வந்து ஒரு தொகுதி ஒரு எலெக்ஷனில் 39, இன்னொரு எலெக்ஷன் 40 சீட் வைப் அவுட் பண்ணாங்க. நவ் தட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் ஹஸ் வீக்கெண்ட், பெரிய அளவில் வீக்கெண்ட் ஆகிருக்கு. அவங்க கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட தாவேக்காக நகர்ந்துருக்காங்க. திமுக என்னைக்கு இருந்தாலும் ஐடியாலஜிக்கல் எனிமி, அது பெரிய அளவில் வீக்கெண்ட் ஆகிருக்கு. நாளைக்கு இந்த 32 எம்பிஸை வச்சு சில விஷயங்களை பிஜேபி சாதிச்சுக்கலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கு கடந்த 7 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அரசியல் சூழல், 5 ஆண்டுகளாக ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் இந்த பிரச்சனைகளை வைத்து பார்க்கும்பொழுது திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டதும், கூட்டணி கட்சிகள் மொத்தமாக திமுகவை டெசர்ட் பண்ணிட்டு வெளியில் போனதும் பிஜேபிக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள். அவங்க வந்து தேர் பிளேயிங் தி வெயிட் அண்ட் வாட்ச் கேம். இதில் ஒரு பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுக ஒரு ஐடியாலஜிக்கல் எனிமி, திமுகவை வீழ்த்தினதே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா இப்போ திமுகவை பிஜேபி வெறுப்பதற்கான காரணம் ஐடியாலஜி, அதெல்லாம் தாண்டி திமுக காங்கிரஸோட க்ளோஸாக இருந்தாங்க. ஸோ காங்கிரஸோட க்ளோஸாக இருக்கும்போது, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது, லோக்சபா எலெக்ஷனில் அப்படியே கிளீனாக ஸ்வீப் பண்ணி ஒரு 40 சீட்ஸை இந்தியா அலையன்ஸுக்கு திமுக டெலிவர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் பாஜகவுக்கு திமுக பிடிக்கல. திமுகவோட ஐடியாலஜியெல்லாம் தாண்டி காங்கிரஸை தூக்கி அவங்க சுமந்துட்டு இருந்தாங்க. அந்த செயல் என்ன ஆகுது, சீட்ஸாக டிரான்ஸ்லேட் ஆகுது லோக்சபாவில். அது பாஜகவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ அந்த வேலையை விஜய் பண்ணுறாரு. விஜய் அந்த தாவேகா கட்சியை ஒரு கட்சி, பெரிய ஒரு ஃபோர்ஸாக மாற்றிட்டாரு. அதுபோக திமுகன்ற பார்ட்டி இப்போ பார்ட்னராக இல்லை காங்கிரஸுக்கு. ஆனால் இப்போ திமுகவோட பெட்டர் பார்ட்னர் பிடிச்சிட்டாங்களே காங்கிரஸ். பொலிட்டிக்கலாக அதுதான பிரச்சனை பிஜேபிக்கு. இல்லைங்க, அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிருக்கணும். தே ஆர் பிளேயிங் தி வெயிட் அண்ட் வாட்ச் கேம்னு. இன்னைக்கு ரிசல்ட் வந்து டிஎம்கே வீக்கெண்ட், தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எந்த டிஎம்கேனா, கடந்த 7 ஆண்டுகள் பிஜேபிக்கு பெரிய சவாலாக இருந்த டிஎம்கே கூட்டணி கட்சிகளை வச்சு 2 எலெக்ஷனில் வந்து 3 எலெக்ஷன், ஜெயலலிதா ஒரு எலெக்ஷன், அதுக்கடுத்து ஸ்டாலின் 2 எலெக்ஷனில் பிஜேபிக்கு வந்து மேசிவ் டிஃபிட்ஸை வந்து பரிசளித்தாங்க. அதுவும் லாஸ்ட் எலெக்ஷனில் வந்து வைப் அவுட் 40 சீட்ஸ். நான் அந்த டிஎம்கே, நீங்கள் இந்த சனாதனா அந்த இஷ்யூலாம் கூட விட்டுருங்க, அந்த டிஎம்கே வந்து இன்றைக்கி வீக்கன் ஆகிருக்கு. அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் வெளியில் போய் இன்னொரு பிளேயரை பிடிச்சிருந்தாலும் அந்த பிளேயர் வந்து டிஎம்கே அளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயராக, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்டில் டிஎம்கே 2 எலெக்ஷனில் சாதித்த அளவுக்கு, அதாவது கம்ப்ளீட்டாக வந்து வாஷ் அவுட் பண்ண மாதிரி பிஜேபியையும் பிஜேபியோட அந்த கட்சிகளையும் வாஷ் அவுட் பண்ண மாதிரி விஜயோட சேரக்கூடிய கட்சிகளை வைத்துக்கொண்டு விஜயால் ஒரு மேசிவ் டிஃபீட்டை பிஜேபிக்கு ஸ்டாலின் கொடுத்த மாதிரி கொடுக்க முடியுமான்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின். ஆஸ் ஆஃப் நவ் அதை நம்ம வந்து தி ஜூரி இஸ் எட் டு அவுட்னுவாங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனை பாருங்கள். ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே இஸ் வீக்கெண்ட், அதை அவங்க ரசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது நான் மறுக்கலை, அந்த பாசிபிலிட்டி வந்து இதை விட ஒரு பவர்ஃபுல் பிளேயராக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது 3 வருஷம் பொறுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன், அடுத்த நெக்ஸ்ட் டைம் 29 வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரிய போகுது. பிஜேபியோட இப்போதைய ரியாக்ஷன், இனிஷியல் ரியாக்ஷன், அதுதான் உங்கள் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்னா, என்னோட ஆன்சர் வந்து தேர் ரெலிஷிங், அவர்கள் ரசிக்கிறார்கள். நாளைக்கு எப்படி வேணால் இது மாறலாம். இன்றைக்கு திமுக பலவீனமானதை அவர்கள் ரசிக்கிறார்கள். இன்னொன்றுங்க, அவங்க பலவீனமாக இருக்க எல்லா மாநிலங்களையும் பெரிய அளவில் அரசியல் குழப்பம் வரதையும் பொலிட்டிக்கல் சன்னிங் வரதுலையும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் ஒருத்தன் அடிச்சுன்னு சாவறதையும் தான் அவங்க விரும்புவாங்க. இது அவங்களுடைய வரலாறு. அவங்களுக்கு பவர் பேஸ் இல்லாத மாநிலங்கள், தமிழ்நாடு இஸ் த ஒன்லி ஸ்டேட், அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாலுமே வந்து இப்போ 4 எம்எல்ஏ இருந்து 1 எம்எல்ஏவாக இருக்குது. 3% தான் ஓட்டு. அண்ணாமலை 8%, 10%, 12% தான், ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை தான் அவங்க லைக் பண்ணுவாங்க. இந்த கேள்வி இருக்கு இல்லையா, இன்றைக்கி காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளியில் போயிடுச்சு, அந்த அளவில் அவங்களுக்கு வெற்றி தானா இப்போதைக்கு? அதனால தான் தமிழ்நாட்டில் இப்போ பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சார்ட் ஆஃப் ஐ திங்க் ஸோ. இது வந்து ஒரு இன்ஸ்டபிலிட்டின்ற வார்த்தையை எக்ஸாக்டாக சொல்ல முடியாட்டியும் ஒரு அன்சர்டனிட்டி டெவலப் ஆகுது. ஏன்னா இவர் ஆளை விட மாட்டேன்றாங்க, விஜயை ஆளை விட மறுக்கிறாங்க. அதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. திமுக, அண்ணா திமுக 2 பேருமே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நியாயமாக இருக்குது. இவர் பேர் திமுக கூட்டணியை உடைக்கும் போதும் அதிமுக உடைக்கும் போது அவங்க வேடிக்கையாக பார்த்துட்டு இருக்க முடியும். ஸ்டாப் பண்ண தான் சார் செய்வாங்க. அவங்க கட்சி காலியாக இல்லை. வாட் எவர் இட் இஸ், ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது. அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, நாங்கள் சொல்லி தான் போனோம்னாங்க. Of course, everything is good in love and war, but
ஒரு அன்சர்டன், உங்கள் கேள்வி நல்ல கேள்வி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி ஜெனரேட் ஆகுதான்னு கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச கேப்ரியல் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி ஜெனரேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஆக்சுவல் கவர்னன்ஸ் ஸ்கூல்லே ஒரு போலியே நம்ம ஈச் டே இஸ் அ வெரி டஃப் ஒன்றா தானே, ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கழிந்ததுன்ற மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்குது. நீங்கள் அசோ இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு 2 வருஷம் ஆன மாதிரி தான் அப்போசிஷன் இஸ் அதை வந்து பெரிய எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் இருக்கும்போது வாய் மூடி மௌனமாக இருந்தவங்க, அப்படியே மௌன சாமியாராக இருந்தவங்களாம் இன்றைக்கி துள்ளி குதிக்கிறாங்க. அதான் அதுக்கு என்ன காரணன்றது எல்லாருக்கும் தெரியும். எனவே இது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியில் அன்சர்டனிட்டி டெவலப் ஆகுது. இயர்ஸ் டு டூ மச். வாக்களித்த மக்களுக்காவது முதலமைச்சர் விஜய் வந்து இயர்ஸ் டு டூ ஜஸ்டிஸ். அப்படி பார்க்கும்போது வந்து இன்னும் டிரான்ஸ்பரன்சியோடு இந்த கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆக வேண்டும். பேசணும், நீங்கள் மக்கள்கிட்ட பேசணும், என்கேஜ் பண்ணணும் மீடியாவை. சுத்தமாக நாங்கள் அதை பண்ண மாட்டோம்னா இது ரொம்ப நாள் ஓடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எதிர்த்தரப்பு பிரச்சாரம் தான் எடுப்பணும். பிகாஸ் எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர், டே பை டே நிறைய பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. ஆகவே இது இந்த டெல்லி பயணத்தை பொறுத்தவரையில் எனக்கு என்னமோ இது வந்து ஒரு மாநில அரசு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கு நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இந்த பயணம் அமையவில்லை. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு முக்கியத்துவம் இல்லாத ஒரு பயணமாக அமைந்திருக்கிறதோ என்று தான் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஆக்சுவல் இஷ்யூஸை பற்றி இன்னமும் ரூலிங் பார்ட்டி தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. சில இண்டிகேஷன்ஸ் நான் சொல்கிறேன் சார். இப்போ எனக்கு பார்க்கும்போது பாஜக வந்து தாவேக்காவோட இந்த எழுச்சியை ரசிக்கலன்னு ஏன் தோணுதுன்னா, ஒன்று ஸ்டேட் லெவலில் பாஜக கடுமையாக தாவேக்கா விமர்சிக்கிறாங்க. இப்போ ஸ்டேட் லெவலில் பாஜகவுக்கு இண்டிபெண்டண்டாக ஸ்டாண்ட் இருக்கவே வாய்ப்பு இல்லை. சென்டர் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதான் இவங்க எடுப்பாங்க. பட் இவங்க விமர்சிக்கிறாங்க. அன்புமணி அவர்களும் டிவிகேவை கடுமையாக விமர்சிக்கிறார். அன்புமணி அவர்களும் பாஜகவை மீறி பெருசாக இது வரைக்கும் இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் அவர் எந்த ஸ்டாண்டும் எடுக்கல. பாஜகவோடையே தான் பேரலாக பயணிச்சுட்டு இருக்கார். ஸோ அவரும் ஸ்ட்ராங்காக எடுக்கிறார். அப்புறம் நீ சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜும் பார்த்தா கொஞ்சம் இறுக்கமாக தான் இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அவர் ஃப்ரீயாக இல்லை. மேபி அது கூட எப்படி எதனால இருக்கலாம்னா, மோடி அவர்கள் ப்ராப்பர் பொலிட்டிஷியன், ஸ்டாலின் இபிஎஸ் அவங்கெல்லாம் ப்ராப்பர் பொலிட்டிஷியன்ஸ். பட் இவர் ப்ராப்பர் பொலிட்டிஷியன்ஸ் இல்லை. மேபி அந்த கெமிஸ்ட்ரி மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். அதே மாதிரி பிஜேபி ஆதரவு ஊடகங்களும் பார்க்குறேன் டெட் அகெயின்ஸ்டாக அவங்க டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக போயிட்டு இருக்காங்க. நேஷனல் மீடியாவில் ஒரு செக்ஷன் டிவிகேவை சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி அங்கேயும் பார்த்தோன்னா எல்லாம் டிவிக்கு எதிராக தான் போகிறாங்க. பட் ஒரு செக்ஷன் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி பிஜேபி அன்கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோன்னு தோணுது. தேர் அன்கம்ஃபர்டபுள். நான் அதுதான் சொல்ல வரேன். நான் இந்த ஜூரி இஸ் எட் டு அவுட். பட் மை பாயிண்ட் இஸ், திரும்ப சொல்கிறேன் கேப்ரியல், இது வந்து திமுகவோட இந்த வீழ்ச்சியை அவங்க ரசிக்கிறாங்க. நீங்கள் என்ன தான் தாவேக்கா மேலே வந்து அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருந்தாலும், அவங்க தாவேக்காவை எம்ப்ரேஸ் பண்ணுறதை வந்து விரும்பாமல் இருந்தாங்கனாலும், தே மே ஹாவ் சீரியஸ் ரிசர்வேஷன்ஸ் வித் தாவேக்கா. அதெல்லாம் நான் மறுக்கல. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ரிசல்ட்ஸ் வந்து கிவிங் தம் அடிக்வேட் ஹாப்பினஸ். தேர் ரெலிஷன் இட். இதை ரசிக்கிறாங்க. அவங்க திமுக பலவீனமானதை அவர்கள் ரசிக்கிறார்கள். கண்டிப்பாக வந்து ஏன்னா இந்த 2 எலெக்ஷனில் வந்து ஆல்மோஸ்ட் ஸ்வீப் பண்ணது காரணம் டிஎம்கேவோட லீடர்ஷிப். அது இன்றைக்கி வந்து கொலாப்ஸ் ஆகிருக்குன்னா அவங்க இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு படம் அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருக்குது. பட் ஆல்ரெடி எமர்ஜன் ஆல்டர்னேட்டிவ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக அவங்க வந்து அங்கீகரிக்கவும் மாட்டாங்க. அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. தேவில் அளவு கொஞ்சம் பார்ப்பாங்க எந்த எண்டுக்கு இது போகுதுன்னு. அதுக்கு பிறகு ரொம்ப காங்கிரஸோடலாம் க்ளோஸாக போகிறாங்க அல்லது டிஎம்கேவோட அதே பாலிசிஸை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்னா தே வாண்ட் அலோவ் இட். அதுக்கு தான் நான் பிஎம்ஸ்ரீ மாதிரியான ஸ்கீம்ஸை கொண்டு வராங்க. பிஎம்ஸ்ரீயை விஜய் அரசு ஏற்றுக்கொள்ளவும் தர்மேந்திர பிரதான் எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு? அவருக்கு எதாவது அடிக்வேட் ஹிண்ட்ஸ் கிடச்சிது அந்த அர்த்தத்தில் சொல்லுங்கள். இப்போ இப்படி பார்க்கலாமா? இப்போ விஜய் நினச்சிருந்தாருன்னா இப்போ நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருக்கலாம், டெவல்யூஷன் பற்றி பேசியிருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி பிஎம்ஸ்ரீ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் டச் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் டச் பண்ணால் ஒரு கன்ஃப்ரான்டேஷனல் டோன் கொடுத்துரும். அதனால் அதெல்லாம் வேண்டான்னு யோசிச்சிருக்கலாமா? மேபி முதல் சந்திப்பில் அது வேண்டான்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஐ அக்ரி. பட் அந்த ரிட்டர்னில் கொடுத்ததில் இருந்திருக்கலாம். பட் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, மோடி உங்களுக்கு தெரியும், இஸ் நான் அப்சல்யூட் அவுட் அண்ட் அவுட் பாலிட்டிஷியன். ஈ மீன்ஸ் பிஸ்னஸ். அந்த சந்திப்பு 10 நிமிஷமா 20 நிமிஷமா 30 நிமிஷமா நமக்கு தெரியாது. ஈவன் 10 நிமிஷத்தில் கூட வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன் வந்து தே வில் டிரைவ் தேர் பாயிண்ட். அதை அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. விஜய் ஒரு எப்படி சொல்கிறது, ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி மாதிரி ஒரு பக்கா பாலிட்டிஷியனாக இல்லாமல் இருந்தால் கூட நவ் இஸ் பிகமிங் ஒன்.
இயர்ஸ் சம் சாலிட் பிரெயின். ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்றதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஷார்ப்னஸ் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. இந்த 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ அந்த ஷார்ட் இட்ஸ் அ பிரீஃப் மீட்டிங், அதில் கண்டிப்பாக மோடி வுட் ஹவ் ட்ரிவன் சம் பாயிண்ட்ஸ். அது அவங்க அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்கிறேன் நான், வரும் நாட்களில் இது தெரியல. ஏதாவது சில ஆலிவ் பிரான்ச் விஜய் மே ஆஃபர். ஹி ஹேஸ் டு, இல்லைன்னா ரூல் பண்ண முடியாது. தேவை சும்மா சத்தம் போட்டுட்டு கத்திக்கிட்டு ரோட்டில் நின்று தினமும் கொடி பிடிச்சின்னு இருக்கலாம்லாம் நான்சென்ஸ். கேரளாவே சைன் போட்டான்ல, பிஎம் யார் இருக்கும்போது, பினராயி விஜயன் இருக்கும்போது தானே இறங்கி போனாங்க. இப்போ இன்றைக்கினா 1000 பேச்சு அவங்க பேசுவாங்க, லெஃப்ட் பேசுவாங்க. ஸோ ஹி ஹேஸ் டு, விஜய் சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர் சில சமரசங்களை செய்து கொண்டால் மட்டும்தான் தமிழகத்துக்கும் நல்லது, மாநிலத்துக்கும் நல்லது. ரொம்ப நன்றி சார், அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.